தேங்க்யூ. அண்ட் ஜோஜு சார் வெல்கம். நீங்க டைரக்ட் பண்ண பனி படம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து நீங்க ரொம்ப லவ் பண்ற நம்ம கமல் சாரை வச்சு நீங்க ஏதாவது டைரக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரியான படமா இருக்கும்? எந்த ஜானர்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தென்னாலி. தென்னாலி. ஓ இல்ல, ஒரு ஆசை சொன்னேன், ஒரு ஆசைக்காக சொன்னேன். அதெல்லாம் பெரிய படம். ஒரு ஆசைக்காக சொன்னேன். நான் அதுல சார் நடிக்கிறது பார்த்து நல்லா அழகா இருக்குல்ல, ஒரு ஆசை இருக்கு, அவ்வளவுதான். பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். சோ நீங்க கமல் சாரை எவ்வளவு லவ் பண்றீங்க அப்படின்றது கமல் சாரே சொல்றாரு. ஷூட்டிங்ல வந்து எல்லாரும் என்ன நீங்க வந்து ஐ லவ் யூ டெய்லி சொல்லுவீங்கன்னு. இப்ப இந்த அரங்கமே கேக்குற மாதிரி ஒரு அடி சொல்லிடுங்களேன் சார். நான் ஒரு வாட்டி அவர் என்கிட்ட சொல்லல இது வரைக்கும். கமல் நானும் பரவாயில்ல, ஐ லவ் யூ சார். I love you. I love you. சார் எத்தனை வாட்டி சொல்றது முக்கியம் இல்ல, இத்தனை பேர் முன்னாடி சொன்னாருன்றதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மொமெண்ட் அவ்வளோ ஒரு நல்ல மொமெண்ட் உங்களுக்கு. ஸோ தக் லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது தெரியும். ஒரு சில வார்த்தைகள் படத்தை பற்றியும் இந்த அனுபவத்தை பற்றியும் சார். சின்னதா சொல்லலாம், ஷார்ட்டா சொன்னா, நம்ம வாழ்க்கையில போகும்போது சில நிமிடங்கள் மட்டும்தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, மலையாளத்தில் சொன்னா சம்திருப்தின்னு சொல்லுவான். எனக்கு அந்த மாதிரி ஒரு நிமிஷம் தான் அது. எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். மணி சார் மூவி, கமல் சார் நடிக்கிறாரு, அப்புறம் எல்லாரும், சிம்பு சார், திஷாமா, அபிராமி, எல்லாரும், அசோக் செல்வன் அண்ட் டிகரஸ் நாசர் சார், எல்லாருமே சேர்ந்து பார்க்கறது, இந்த படம் பண்ண முடிஞ்சது எனக்கு கிடைச்ச ஒரு பிளஸ்ஸிங். தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ கமல் சார். அதுதான், அவ்வளோதான். அது மேலே சொன்னால் அது போர் ஆகிடும். தேங்க்யூ. அவ்வளோ மகிழ்ச்சி. இந்த அன்பும் இந்த ஆதரவும் தொடர்ந்துட்டே இருக்கணும். 5th அன்னைக்கு உங்களை செலிப்ரேட் பண்ண நாங்கள் வெயிட்டிங். தேங்க்யூ நாசர் சார், தேங்க்யூ ஜோதி சார். தேங்க்யூ.